வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். மேல்முறையீடு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தீர்ப்பு என்பது வழங்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. என்னப்பா சொல்லுற, மேல்முறையீடு வழக்கில் அப்படி என்ன புதிய புதிய திருப்பங்கள் நடைபெறப் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விதமான திருப்பங்கள் நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பன்னீர்செல்வம் கட்சியில் இருக்கிறாரு. கட்சியில் இருந்து என்ன லாய்க்கு ஒன்றுமே கிடையாது. அவரெல்லாம் நாங்கள் தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கே வந்துட்டோம். ஸோ அவரெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறார், அவருக்கு ஃப்யூச்சரே கிடையாது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே உண்மையில் மேல்முறையீடு வழக்கில் புதிய புதிய தீர்ப்புகள் என்பது கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, மேல்முறையீடு வழக்கில் புதிய தீர்ப்பு என்பது தேர்தல் முடிந்த பிறகு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மேல்முறையீடு வழக்குடைய கேசஸ் இங்கே ரொம்பவே பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலைகளில் அனைத்து விதமான விஷயங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் அதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. யார் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ ஓப்பனாகவே சொல்ல போனோம் அப்படின்னா, மேல்முறையீடுடைய வழக்கில் பன்னீர்செல்வத்திற்கு எப்பேற்பட்ட நிலைகள் என்பது கிடைக்கக்கூடுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா டோட்டலாகவே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அவர் நினச்சாரு அப்படின்னா நம்முடைய பன்னீர்செல்வத்தை இப்படி இழுக்கிறது நல்லது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, மேல்முறையீடுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் புதிய புதிய தீர்ப்புகள் அப்படின்றது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, மேல்முறையீடுடைய வழக்கில் புதிய தீர்ப்பு எப்பொழுது வரும், யார் ஜெயிப்பாங்க, யார் ஓரளவு சீட்டை நல்லா எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பார்க்கப்பட்டிருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ மேல்முறையீடுடைய வழக்கில் நீதிமன்றத்துடைய புதிய தீர்ப்புகள் யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சரில் தான் நமக்கு தெரிய போகுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 100% பார்த்திங்கன்னா நம்முடைய ஏடிஎம்கே கடுமையான பின்னடைவுகளை சந்திப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஃப்யூச்சர்லேயும் சரி, பிறக்கக்கூடிய பாஸ்ட்லேயுமே சரி. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100% மேல்முறையீட்டின் வழக்குகளின் காரணமாக நீதிமன்றத்தில் புதிய புதிய தீர்ப்புகள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சென்று கொண்டே தான் இருக்க போகிறது. வெற்றிகளை கடைசியில் பன்னீர்செல்வம் பெற்றார் என்றால் கட்சியையே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.